ஹலோ காய்ஸ், இது என்னோட ஃபோர்த் டியூட்டோரியல். முன்னாடி லாஸ்ட் டியூட்டோரியல் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதை பார்க்கலன்னா ஓரளவுக்கு புரியாமல் இருக்கும் டேர்ம்ஸ்லாம். அதனால் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் வீடியோ தெளிவாக புரியும். அடுத்த வீடியோவில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக போக போகிறோம். அதனால் அடுத்த வீடியோவும் பாருங்கள். லாஸ்ட் டாஸ், ரேட், ஃபிஷிங்கு அண்ட் தென் நிறைய டேர்ம்ஸை பற்றி பார்த்தோம். இதுலேயும் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், விபிஎன், ப்ராக்ஸி, டார், விபிஎஸ், கீலாகர்ஸ் அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா என்னன்னு பார்த்துருவோம். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு வெப்சைட்டை அட்டாக் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு மெயின் சர்வரை அட்டாக் பண்ணுறதுக்கு தான் இந்த மோஸ்ட்லி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எப்படி செயல்படுதுன்னா, அந்த சர்வர்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு வெப்பேஜ்லேயோ அதோட கோடு கரெக்டான ஒரு என்கிரிப்ஷன், கரெக்டான ஒரு ஃபார்மெட்டில் இல்லைன்னா இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இந்த கோடை அந்த கோடுக்கு பிட்வீனில் எடுத்துகிட்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிடும். அதாவது இந்த கோடு எப்படி இருக்குன்னா, ஒரு முடிவில்லாத ஒரு கோடாக இருக்கும். எக்ஸாம்பிள் 1=1 இந்த ஃபார்மேட் சேஞ்ச் ஆகிற வரையும் நீ இது ப்ராசஸ் பண்ணிட்டே இரு அப்படின்னு இருந்ததுன்னா இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். இது மாறத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அந்த கோடு கடைசி வரையும் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓவர்லோட் ஆகி அந்த சர்வரே கிராஷ் ஆகிடும். அந்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடியது. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். இது மாதிரி ஒரு என்கிரிப்ஷன் ஒரு கரெக்டாக இல்லாத ஒரு வெப்சைட்டாக இருந்ததுன்னா ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனு. வெப் டெவலப்பர்ஸ்லாம் மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதுக்காக 2 லெவல் 3 லெவல் என்கிரிப்ஷன்லாம் வச்சுருப்பாங்க. உலகத்தில் இருக்க லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ்லாம் செக்யூரிட்டி அப்படின்றது இல்லாமல் இருக்குது. அதுமாரி வெப்சைட்ஸ்லாம் ஈஸியாக இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை வச்சு அட்டாக் பண்ணிட்டு அதை முடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதுமாரி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணும்போது நாமளும் சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட சிஸ்டம்லேயே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா நம்ம டேட்டா பேஸை அடிச்சு தூக்கிடும். ஏன்னா ஒரு சிம்பிள் கோடாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபைல் இருக்குன்னா அதை டபுள் பண்ணிட்டே போகிற மாதிரி ஒரு சின்ன கோடு 2 லைன் கோடை எழுதினாலே போதுமானது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்குலாம். அது ஃபைலை பெருக்கலாம். அது ஃபைலை பெருசு பண்ணிட்டே போயிட்டு நம்ம ஹார்ட் டிரைவே அடிச்சு தூக்கிடும். எதுவாக இருந்தாலும் காலி பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் விபிஎன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். விபிஎன் அப்படின்னா விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். இந்த விபிஎன் யூஸ் பண்ணி தான் நீங்க அனானமஸா ஸ்டே பண்ண முடியும் ஆன்லைன்ல. விபிஎன் ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் உங்களோட ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் எல்லாமே அந்த விபிஎன் ப்ரொவைடர் மூலயமா தான் போயிட்டு வரும். அதாவது உங்களுக்கும் விபிஎன் ப்ரொவைடருக்கும் நடுவில் உள்ள டிராஃபிக் ஹைலி என்கிரிப்டடா இருக்கும். இந்த விபிஎன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்மளுக்கும் அந்த கண்ட்ரிக்கும் நடுவில் ஒரு டனல்ல விபிஎன் ப்ரொவைடர் ஏற்படுத்திடுவாங்க. அந்த டனலை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா விதமான டேட்டாவும் ஆக்சஸ் பண்ணுவோம். அதனால நம்மளோட பிசிக்கல் லொகேஷன் ரொம்பவே மறைக்கப்படுது. நம்ம ரொம்ப அனானமஸா இருக்கலாம் இது மாதிரி பண்ணும்போது. நெக்ஸ்ட் என்னன்னா ப்ராக்சிஸ் விபிஎனை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ சேஃப் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ப்ராக்சிஸ் ரொம்ப ஸ்டேபிள் இல்லை. அது அடிக்கடி சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். ப்ராக்சிஸ் அப்படின்றது எதுவும் இல்லை, நம்மளோட ஐபி தான். நிறைய ஃப்ரீ ப்ராக்சிஸா அவைலபிளா இருக்கு. அதை நீங்க மேனுவலா அந்த ப்ராக்சிஸ்லாம் ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். அதனால நீங்க பே பண்ணி வாங்குற ப்ராக்சிஸ் தான் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும். வேற ஹை ஸ்பீடா இருக்கும். நீங்க ஏதோ ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா அந்த ஃப்ரீ ப்ராக்சில இருந்து அதோட ஸ்பீட் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த ப்ராக்சிஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு ஹை ஸ்பீட்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சிருந்தாலும் அது ரொம்பவே ஸ்லோவா தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க பே பண்ணி ஒரு ப்ராக்சிஸ் வாங்குறீங்கன்னா அது ரொம்ப ஸ்பீடாவும் இருக்கும். நீங்க எந்த விதமான வெப்சைட்டை ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க அதிகமான இன்டர்நெட் ஸ்பீட் வச்சிருந்தாலும் அதிகமான ப்ராக்சிஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய பேக்கெட்ஸ் ரொம்பவே டிராப் ஆகும். நீங்க பே பண்ணி ப்ராக்சிஸ் வாங்கினீங்கன்னா அவங்க சர்வர் மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ஈஸியா ஹை ஸ்பீட்ல இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்படி இருக்கும்போது நீங்க டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ் அங்க வர வழியில விட்டுட்டு வருவீங்க. உங்களை ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். நீங்க ப்ராக்சிஸை கம்பேர் பண்ணும்போது விபிஎன் யூஸ் பண்றது தான் ரொம்பவே சேஃப் அப்படின்றது தான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் டார் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். டார் அப்படின்னா என்னன்னா, ஒரு விபிஎன் மாரி ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரௌசர் தான். இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் இது ஓப்பன் சோர்ஸ் தான். அதனால நம்ம எந்த வெப்சைட்டா இருந்தாலும் ஈஸியா அதை ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த டார் ப்ரௌசர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எக்ஸ்டர்னலா நம்மளே கான்ஃபிகரும் பண்ண முடியும். இதோட ஸ்பீடும் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த டார் ப்ரௌசர் ரொம்பவே உங்களை அனானமஸா வச்சிருக்கும். அதனால உங்களோட செக்யூரிட்டியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது யூஸ் பண்ணி நீங்க டார்க் வெப் ஈஸியா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். எந்த ஒரு வெப்சைட்டா இருந்தாலும் நீங்க செக்யூரா யூஸ் பண்ண முடியும். ஒரு ஐபியை ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க குரோம், ஃபயர்ஃபாக்ஸ் அது மாதிரி ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது சரியா மிஸ்கான்ஃபிகர் பண்றதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். நீங்க இது மாதிரி டார் ப்ரௌசரை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ரொம்பவே செக்யூர்டா இருக்கலாம். எந்த ஒரு வெப்சைட்டா இருந்தாலும் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் வந்து விபிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். விபிஎஸ்னா விர்ச்சுவல் பிரைவேட் சர்வர்ஸ். இதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா, நீங்க வந்து விர்ச்சுவல் மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்றது மூலமா இதை வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். விர்ச்சுவல் மிஷின்ல நீங்க ஏதோ ஒரு காலி லைன்ஸோ விண்டோஸ் 7 ஏதோ ஒரு ஓஎஸ் வந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அது வந்து எப்படின்னா டபுள் லேயரா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் வந்து தருது. இந்த விர்ச்சுவல் பாக்ஸும் வந்து ஒரு செக்யூரிட்டி லேயர் தருது. அது மட்டும் இல்லாம பிசிக்கல் மிஷின் யூஸ் பண்றீங்கன்னா அந்த பிசிக்கல் மிஷின்லயும் வந்து ஒரு செக்யூரிட்டி லேயர் இருக்கு. அதனால உங்களுக்கு டபுள் செக்யூரிட்டி லேயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பிசிக்கல் மிஷினை வந்து கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து டபுள் செக்யூர்டு ரொம்ப வந்து சேஃபா வந்து யூஸ் பண்ண முடியும். எந்த ஒரு அப்ளிகேஷனா இருக்கட்டும், ஏதோ ஒரு வெப் ஆக்சஸ் பண்றதா இருக்கட்டும், எது வந்தாலும் நீங்க வந்து செக்யூர்டா வந்து யூஸ் பண்ண முடியும். பிசிக்கல் மிஷினை யூஸ் பண்றதை விட விர்ச்சுவல் மிஷின்ல வந்து ரொம்பவே செக்யூர்டா நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேக் அட்ரஸ் எது வந்தாலும் ஈஸியா மாத்திக்க முடியும். அதனால நீங்க வந்து மோஸ்ட்லி பிசிக்கல் மிஷினை யூஸ் பண்றதை விட விர்ச்சுவல் மிஷின்ல வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பிசிக்கல் மிஷின்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மேக் ஐடி எல்லாமே வந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விர்ச்சுவல் மிஷின்ல யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சைமல்டேனியஸா மேக் ஐடி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த விதமான கவலையும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீலாகர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். கீலாகர்ஸ் அப்படின்னா என்னன்னா உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து கீலாக்ஸ். அதாவது நீங்க என்னென்ன பண்றீங்க, நீங்க என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க, நீங்க என்னென்ன டைப் பண்றீங்க, உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ் எல்லாம் ரிசீவ் ஆகுது, எல்லா விதமான இன்ஃபர்மேஷனே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பேர் தான் வந்து கீலாகர்ஸ். இதை வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். சிஸ்டம்லேயே வந்து டிஃபால்ட்டா ஆல்ரெடி இருக்கும். பட் அடிஷனலா ஏதாவது ஒரு கீலாகர்ஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அது வந்து ரொம்ப செக்யூர்டானதா, சிக்னேச்சர் வந்து வெரிஃபை பண்ணாத எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணாதீங்க. சிஸ்டம் வந்து அது மேல்ஷியஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க அந்த சாஃப்ட்வேர் வந்து தவிர்க்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா அது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து உங்களோட கேமரா வரையும் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால ரொம்ப வந்து பாதுகாப்பா இருக்கணும்னா அது மாதிரி மேல்ஷியஸ் ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் ரொம்ப சேஃபான விஷயம். நீங்க வந்து யூஸ் பண்றதா இருந்ததுன்னா ரொம்ப ஜென்யூனான கீலாகர்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. அதை மட்டும் வந்து மெயின்டைன் பண்ண பாருங்க. ஏன்னா வந்து ஒரு அன்ஜென்யூனான கீலாகரை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தா வந்து முடியும். உங்களோட சிஸ்டம் ஃபைல்ஸ், உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அதை யூஸ் பண்ணி எடுக்க முடியும். சிஸ்டமே வந்து ரிமோட்லேயே வந்து யூஸ் பண்ண முடியும். பாஸ்வேர்டு அவங்க வந்து எது வேணாலும் இன்புட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு பார்த்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் வந்து டெர்மினல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். டெர்மினல் அப்படின்னா நம்மளுக்கும் சிஸ்டம்க்கும் ஒரு இன்டர்ஃபேஸை வந்து ஏற்படுத்துறது பேர் தான் டெர்மினல். அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். லினக்ஸ் டெர்மினல் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான டெர்மினல். அதை வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் வரையும் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ வர லினக்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து ஈஸியான இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த லாஜிக்ஸ் வந்து தெரிஞ்சிட்டாலே அந்த டெர்மினல்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட சிஸ்டம்ல உள்ள எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியும். நிறைய பாசிபிள் கமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சிம்பிளி வந்து -Hன்னு கொடுத்தீங்கன்னா ஹெல்ப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதை யூஸ் பண்ணி எந்த விதமான கமாண்டுக்கும் வந்து நம்ம மேனுவலை படிச்சு எந்த லாஜிக்ல வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதோட லாஜிக்கை நம்ம கத்துக்கிட்டு ஈஸியா அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் நம்மளால. இப்போ கிராஃபிக்கல் சாஃப்ட்வேர்ல நீங்க 3 ஆப்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா அதுவே வந்து லினக்ஸ் யூஸ் பண்ற டெர்மினல்ல வந்து நீங்க 100 ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் அப்படின்றது தான் வந்து மெயின். அது தெரிஞ்சா எந்த விதமான சாஃப்ட்வேரும் எப்படியும் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபயர்வால் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபயர்வால்ல வந்து வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா நிறைய கான்ஃபிகர் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. எக்ஸ்டர்னலா வேணும்னா நிறைய கான்ஃபிகர் நம்ம மேனுவலா பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். அதனால யார் வேணாலும் ஈஸியா வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபயர்வாலை எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம்னா ஐபி டேபிள் கமாண்ட்ஸ் மூலமா நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். லினக்ஸ் ஃபயர்வால் ஓப்பன் சோர்ஸ், அதனால நீங்க அதை வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லினக்ஸ் ஃபயர்வால் வந்து நீங்க மேனுவலா கான்ஃபிகர் பண்றதுனால உங்களோட செட்டிங்ஸை வந்து உள்புகுத்தி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்க முடியும். லினக்ஸ் ஃபயர்வால்ல நீங்க போர்ட்ஸை மாத்திக்கலாம், ஐபி அட்ரஸ் இது வந்தாலும் உங்களால வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஈஸியா மேனுவலா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் விண்டோஸ்ல வந்து அது மாதிரி ஈஸியா பண்ண முடியாது. இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத வரப்போற டியூட்டோரியல் வீடியோல நிறைய வந்து சொல்ல போறேன். நீங்க மறக்காம அடுத்தடுத்து வர டியூட்டோரியல் வீடியோவும் பாருங்க. ஏன்னா அடுத்த டியூட்டோரியல் வீடியோல வந்து பிராக்டிகலா வந்து போக போறோம். கடைசியா ரிவர்ஸ் ஷெல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த ரிவர்ஸ் ஷெல் அப்படின்றது என்ன பண்ணோம்னா, ஏதோ ஒரு சிஸ்டம் நீங்க உங்களோட ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டால நம்ம சிஸ்டம்க்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கிறது தான் இந்த ரிவர்ஸ் ஷெல்லோட வேலை. ஏதோ ஒரு மேல்சியஸான ஸ்கிரிப்டை வந்து ரூட்டர் மூலியமாவோ இல்ல நெட்வொர்க் மூலியமாவோ நீங்க அனுப்புறீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டோட ரிப்ளை வந்து நம்ம சிஸ்டம்க்கு தான் வரப்போகுது. அது வரும்போது அந்த ரன் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இது மாதிரி ரிவர்ஸ் ஷெல் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்றோம். பட் இது யூஸ் பண்ணி நம்ம பிரைவேட்டான டிவைஸை மட்டும் தான் அட்டாக் பண்ண முடியும். இதெல்லாம் மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா பப்ளிக் வைஃபைல அதர் சிஸ்டம்ஸை வந்து ஹேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் வரப்போற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நிறைய ப்ராக்டிகலான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போறோம். அடுத்த வீடியோல வந்து தான் ப்ராக்டிகல் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அடுத்த வீடியோ வந்து மறக்காம பாருங்க. இது போன்ற இன்னும் நிறைய டெக் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல புது வீடியோ எப்போ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன்.